ஹாய் ஹலோ வைஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்காக ஜீரோ ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்கரேஜ், அந்த ஜீரோவில் டூல்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மேலும் நம்ம சேனலில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட் தெரியும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே பெல் பட்டன் அமைக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கார், அவருக்கு நம்ம ஜீரோ தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு பை பண்ணாங்க. எப்போ நீங்கள் 500 தான் பை பண்ணீங்க பார்க்கலாம். ஓகே, நேற்று பை பண்ணியிருக்கேன். ஓகே, 422 ஷேர் பை பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸில் போயிட்டுருக்கு 1%. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன இப்போ வந்து பேசிக்காக எப்படி ஜீரோ யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதுதான் வாட்ச் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறது 1 2 3 4 5 7 இருக்குது. ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் 50 ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சும்மா நிஃப்டி 50 அதை ஆட் பண்ணிடுறேன். ஏடாயிடுச்சு. அடுத்தது வேறு என்னது, டாட்டாவில் ஒரு ஸ்டாக், டாட்டா கெமிக்கல். இங்கே வெளியே கிளிக் கொடுத்தா ஏடாயிரும். இது மாதிரி இந்த இடத்துல 50 ஸ்டாக் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஹோவர் பண்ணால் வச்சுக்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையிங்கு செல்லிங் அந்த ஆப்ஷன் வரும். இது கிளிக் கொடுத்தீங்கன்னா பையிங் ஆர்டர் போயிடும். இப்போ நேற்று இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஸ்டாக் பை பண்ணோம். இது இன்ட்ராடேவா லாங் டைமா? இன்ட்ராடே என்னென்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது இன்ட்ராடே. லாங் டைம்னா இன்றைக்கே வாங்கி நீங்கள் எப்போ வேணால் விற்றுக்கலாம், லைஃப் டைம். அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கடுத்த ஜென்ரேஷன், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் அப்பச்சி வாங்கினார் 1 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி இன்ட்ராடே லாங் டைமு. கவர் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. கவர் ஆர்டர்னால் நமக்கு பை பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவோம். ஸ்டாப் லாஸ்னால் 1000 ரூபா பை பண்ணுறேன், எனக்கு 100 ரூபா லாஸ்னால் அது மாதிரி 100 ரூபா அது மாதிரி வச்சுக்கிறது. ஏஎம்ஓனா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். அது யாருக்கு யூஸ் ஆகுனா மெயினாக ஃபாரினர், எஃப்ஐனா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர். அவங்க வந்து அவங்களுக்கு நைட்டாக இருக்குது, நம்ம இங்கே பகலாக இருக்குது. அதனால் அவங்க ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் போட்டுருவாங்க. இந்த டாடா கெமிக்கல் எனக்கு ஒரு 1000 குவான்டிட்டி வேணும்னு சொல்லி போட்டுட்ருவாங்க. லாங் டைம் கொடுத்துட்ற லிமிட். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1084. இந்த இடத்துல அவங்க 2000 ரூபா அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சார்ட் பேட்டர்ன் பார்த்து 2000 ரூபா வந்து பை பண்ணுற மாதிரி போட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர் குவான்டிட்டின்னு இருக்குதுல்ல. இப்போ இந்த இடத்துல குவான்டிட்டி அவங்க 1,00,000 குவான்டிட்டி பை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல டிஸ்க்ளோசர் குவான்டிட்டி 10 குவான்டிட்டி போட்டுருது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இதை கொஞ்சம் ஏமாத்துறது மாதிரின்னு வச்சுக்கலாம். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் ஏமாத்துற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே இப்போ இன்றைக்கி மார்க்கெட் லீவு, அதனால் இதெல்லாம் தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை வால்யூம் போயிட்டுருக்கு. 10 லட்சம் பேர் பை பண்ணுறாங்க, 8 லட்சம் பேர் செல் பண்ணுறாங்கன்னு போயிட்டுருக்குல்ல. அது வந்து ஃபேக். அது வந்து நம்பிடவே கூடாது. ஆனால் இங்கே 1 லட்சம் குவான்டிட்டி பை பண்ணியிருப்பாங்க. டிஸ்கோசர் குவான்டிட்டி 10 போட்டிங்கன்னா இந்த இடத்துல 10 தான், இந்த ப்ரைஸில் 10 தான் பை பண்ணுற மாதிரி காமிக்கும். அதனால் இது டிஸ்கோசர் குவான்டிட்டி. அதனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கவே கூடாது. 10 குவான்டிட்டி இந்த பை கொடுத்துட்டு இப்போ வந்து நான் பை கொடுக்குறேன். மேக்ஸிமம் ஆர்டர் 2 crores. ஓகே, 10 கோடி போயிடுச்சு. அதனால் நம்ம 10 கோடி போயிடுச்சு. 10% டோட்டல் ஆர்டர் இருக்கும். ஓகே, இதை ப்ரொசீஜர். ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து எஃப்ஐ யூஸ் பண்ணுவாங்க. கவர் ஆர்டருங்கிறது நம்ம எஃப்என்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்படி தான் நீங்கள் ஆர்டரை பை பண்ணணும், செல் பண்ணணும். இதில் என்எஸ்சி பிஎஸ்சி எப்படி வேணால் பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே இது கிளிக் பண்ணால் ஒருத்தருக்கு இது யூஸ் பண்ணி இது போக மாட்டேதுன்னு பார்ப்பாங்க. அப்படி இந்த இடத்துல இதுவே கிளிக் பண்ணால் போயிடும். இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ போயிட்டுருக்கு, எவ்வளோ ஆர்டர், எவ்வளோ குவான்டிட்டி அதெல்லாம் காமிக்கும். ஓப்பன்னா இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ், லோனா இன்றைக்கி என்ன லோ ஆகிருக்கு. இது ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸு. ஹைனா இன்றைக்கி எவ்வளோ ஹை ஆகிருக்கு அது கேண்டிலே பார்க்கலாம். மெயினாக உங்களுக்கு இதுதான் முக்கியம். வால்யூம் எவ்வளோ நடந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் லீவுங்காட்டி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் இருக்குது. 2 லட்சம்னா அது பையிங் மேட் ஆகும், செல்லிங் மேட் ஆகும். ஒரு 1000 ஸ்டாக் பை பண்ணியிருப்பாங்க, 1000 ரூபா செல்லிங் நடத்திருப்பாங்க. இது டாட்டா கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேக்ஸில் நடக்குது. வால்யூம் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் அப்படியே நடக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த லோயர் சர்க்கியூட்டு அப்பர் சர்க்கியூட் இருக்குது. அது எப்படி என்னன்னு சொல்கிறேன். அது ஒரு எக்ஸாம்பிள் இதோட சார்ட். ஓகே, இந்த செக்ஷன் பார்த்தாச்சு.
இது வந்து பையிங் செக்ஷனு. ஓகே, இந்த செல்லிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு தான் யூஸ் ஆகும் மெயினாக. இப்போ நீங்கள் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா இது செல்லிங் செக்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும், எவ்வளோ செல் பண்ணுறீங்க. அதேமாதிரி ரெகுலரு, குயிக்கு. ரெகுலராக இது மார்க்கெட் ப்ரைஸு, மார்க்கெட்னால் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தாச்சு. உனக்கு அடுத்தது இது கிளிக் பண்ணால் சார்ட் பேட்டர்ன் வரும். இதுதான் சார்ட் பேட்டர்ன். இது வந்து சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வச்சுருக்கோம். கேண்டிலே ஏகப்பட்டது இருக்குது. கேண்டில் இருக்குது, ஹாலோ கேண்டில் இருக்குது, பார் இருக்குது, என்ஜின் ஏசி இருக்குது, லைன் இருக்குது, ஏரியா இருக்குது. ஒருத்தர் லைன் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஏரியா வச்சுருப்பாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா கேண்டில். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உருவானது, இப்போ ஜப்பான் கேண்டில்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜப்பான் நாட்டு கிரியேஷன், ஜப்பான்காரங்க இது கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கேண்டில் பார்த்தா நீங்கள் எப்படி மேலே ஏறி இருக்கா கீழே இறங்கி இருக்கா பார்த்துன்னு தெரியணும். இப்போ நமக்கு பார்த்தோன்னா எப்படி தெரியுது, கேண்டில் ஒரு கேண்டில் மாதிரி தான் இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு கரெக்டாக மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்லணும்னா கன்சல்டேட்டாக போயிட்டுருக்கு. கன்சல்டேட்டாக பாரு, இந்த பேட்டர்னில் எப்படி யூஸ்ஃபுல்லாக நான் ஃபர்தர் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதே இடத்துல போய் மேலே இங்கேயே ஏறி 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 போயிட்டுருக்கோம். ஒரே கன்சாலிடேட்டாக இருக்குது. இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த 100 பேண்ட்லேயே கன்சாலிடேட்டாக ஆகிட்டே தான் இருக்குது. இதை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அடுத்தது ஏரியா சார்ட். ஏரியா சார்ட் பாட்டு அப்படியெல்லாம் நமக்கு எது தெரியாது, சும்மா ஒரு நார்மல் ஒரு ஏரியா பேட்டர்ன் தான். இது கேண்டில்ஸ். ஓகே, இது வந்து கேண்டில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலில் 1 மினிட் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேண்டில் மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா தெரியும். கீழே டேட்டு மே 23, மே 24, டைமிங் வருதா 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். 15:29 க்ளோஸ் ஆகிடுச்சா, 28. இது 1 மினிட் கேண்டில். இதுவே 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. வேறு டவுட் இருக்குது, டவுட் வந்து அப்போவே சொல்ல கிளியர் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் கேண்டில், 1 ஹவர் கேண்டில். இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு 9:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல வச்சிங்கன்னா தெரியும் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா. போன டே மார்க்கெட் க்ளோசிங் 3:30, 9:15, 3:15. ஒரு நாளைக்கு அது 8 மணி நேரம், 8 கேண்டில் ஆகிருக்கு. இது வந்து 1 ஹவர் கேண்டில். இதுவே 2 ஹவர், 3 ஹவர். மெயினாக இன்ட்ராடே பண்ணோன்னா நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள். 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ். அதில் ஸ்விங் ட்ரேடெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேட்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல 1084 வந்திருக்கோம், 93 ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. மறுபடியும் இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. இது ஸ்விங்னு சொல்லுவாங்க. மேலே இங்கேயும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு இது பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா திடீர்னு மூவ்மெண்ட் ஆகுது. இதுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கணும். இந்த இடத்துல பெரிய ஸ்விங் நடந்து இன்ட்ராடே ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல விட்டுருப்பாங்க. அப்படியே இந்த இடத்துல மறுபடியும் கொஞ்சம் இந்த இடத்துல பாரு, 1, 2, 3, ஒரு 8 கேண்டில் நடந்திருக்கு. 15 மினிட்ஸ் கேண்டிலே 8 டைம் நடந்திருக்கு. இது வந்து ஸ்விங் ட்ரேடுக்காக யூஸ் ஆகுது. நீங்கள் லாங் டைம்னா ஒன் டே கேண்டில் இப்படி பார்த்துக்கலாம். ஓகே, அதுவும் இல்லாமல் 1 வீக் எனக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் ஒரு 5 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி இப்படியே எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல 1 மந்த் கேண்டில் போட்டிங்கன்னா ஓகே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல 2009, 10 உங்களுக்கு எந்த டேட் எந்த டைமிங் வேணும் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த இடத்துல வேணுன்னா உங்களுக்கு எந்த டைமிங் போகணும், சும்மா ஒரு 2018 போகிறேன், அதே 5/27 போகிறேன்னு போட்டால் அந்த இடத்துல மார்க்கெட் வந்துடும் 1 மந்த் கேண்டிலில். இதுவே 1 டே கேண்டில் போட்டாலும் வரும். இந்த இடத்துல கோட்டு 1 இயர், 5 இயர் இது இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2018 போகிறேன், வந்துருச்சு. இப்படி போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்படி ஒவ்வொன்றா எழுத தேவையில்லை. இப்போ இந்த இதில் இது அனலைஸ் பண்ணியாச்சு. இந்த டூல் கிட்ட எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறது, ஹரிசாண்டல், ஃபிபனாக்கி, அது கேள்விப்பட்டிருக்கியா? ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் அதில் மேக்ஸில் படிச்சிருக்கோம். மற்றதெல்லாம் இங்கே தான் யூஸ் ஆகுது. இந்த இடத்துல இப்போ டைமிங் ஓடிட்டுருக்கு. மார்க்கெட் டைமிங் வர்றது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி தெரிஞ்சிடும்.
இப்போ இது மூணு பேட்டர்ன் இது மாற்றுறது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம் இந்த செக்டரில் இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தாச்சு. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் உனக்கு தேவையான ஸ்டாக்ஸ். நான் எப்படி பிரித்து வச்சுருக்கிறேன்னா, ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்டில் 2 செக்டர். 7வது வாட்ச் லிஸ்ட்டாக ஒரு ஃபார்மா செக்டர், ஒரு ஐடி செக்டர். 5வது வாட்ச் லிஸ்ட்டாக ஒரு எஃப்எம்சிஜி, ஒரு ஆட்டோ செக்டர். 4ல் பேங்க் செக்டர். இது தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து கம்பேர், நீங்கள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இண்டிகேட்டர்னு ஐடியா இருக்குது. கேண்டிலில் கொடுத்தா இப்போ வந்து நாமளும் அனலைஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பழைய இன்னைக்கு டேட்டுக்கே வரோம்னா இப்படி தள்ளி தேவையில்லை. இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணால் வந்துடும். இண்டிகேட்டர் அவங்களும் தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. இதில் இது 0 கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து 100% ஒர்க் ஆகாது, ஒரு 50-50 ஒர்க் ஆகும். நான் எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டரை நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஆர்எஸ்ஐனா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் போட்டால் நீங்கள் வந்துருச்சா? இந்த இண்டிகேட்டரோட யூஸ் என்னென்னா, இந்த இண்டிகேட்டருக்கு யூஸ் போட்டால் நீங்கள் ஒரு சட்டம் வந்துருச்சு. இங்கே கீழே 40-60 இருக்கா? இது ஒரு இண்டிகேட்டரோட என்ன ஸ்ட்ராட்டஜினா, இந்த 70 வந்தால் செல்லிங், இங்கே 30 இருந்தால் பையிங். அதுதான் இப்போ எவ்வளோ இருக்குது? 48 இருக்குது. அதுக்காட்டி இந்த ஸ்டாக்கை பையிங் பண்ணக்கூடாது, செல்லிங் பண்ணக்கூடாது. நான் போட்டால் அப்படியே கன்சாலிடேட், அதுக்கு இதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுதா? இந்த இடத்துல கன்சாலிடேட் போட்டால் இந்த இடத்துல 70 இருக்குது. அப்படின்னு 70 செல்லிங் போடணும். அப்படியே பின்னாடி வரும். இந்த இடத்துல 30 இருக்கா? 30-35 இருக்குது. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி 30 வந்தால் பை பண்ணணும். இந்த இடத்துல பை பண்ணியிருந்தால் இது வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல 70 வந்துருக்கு. இந்த இடத்துல செல் பண்ணிடலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு இண்டிகேட்டர். இப்போ இங்கே 30 வந்துருக்கு. இப்போ நீங்கள் 30 வந்துட்டு பை பண்ணா கீழே இறங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக இறங்கு. அதுக்கு வெயிட் பண்ணணும். ஆனால் இது வந்து அதை 50% ஒர்க் ஆகும். இந்த இடத்துல 70 பண்ணி கண்ண மணிக்கு செல்லிங் பண்ணலாம். ஆனால் 100% வேஸ்ட் ஆகாது. ஏதோ ஒரு டைம் இது செல்லிங் போட்டது மறுபடியும் மேலேயே போயிருக்கு. லாஸ் தான் இருக்குது. லாங் டைம் செல்லிங் போட முடியாது. நம்ம ஸ்டாக் இருந்தால் செல்லிங் போட முடியாது. இது வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் ஆகுது. லாங் டைம் பையிங் வேணால் பண்ணலாம். ஆனால் அது இந்த இடத்துல செல்லிங் போட்டுடலாம். போய்ட்டு மேலே இது வரைக்கும் போயிருக்கு, 92 வரைக்கும் போயிருக்கு. முக்கால்வாசி 30 பையிங், முக்கால்வாசி இது தெரிஞ்சது. இது வந்து இண்டிகேட்டர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் பார்த்துருக்கோம். அடுத்தது VWAP லைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த இண்டிகேட்டர் போட்டால் இது எப்படி டெலீட் பண்ண தெரியாதுன்னு பாதி பேர் தெரியாது. இந்த இடத்துல கேன்சல் பண்ணால் டெலீட் ஆகிடும். இந்த இடத்துல கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷ்ஷாக வந்துடும். அடுத்து வேறு இண்டிகேட்டர் வால்யூம்னு இருக்குது. வால்யூம் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே தெரியுதா? வால்யூம்னு என்ன சொன்னேன்? ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் எத்தனை பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. அதான் வால்யூம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமே கம்மியாக நடந்திருக்கு. கடந்த கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த இடத்துல வால்யூம் இந்த க்ரீன் கேண்டில் ஏறு தான். இது வந்து வால்யூம், அது வந்து நம்ம இதிலேயே இருக்குது. இந்த பிட்டு இதிலேயே வரும் வால்யூம். அது வந்து இன்ட்ராடே பண்ணால் பார்த்துக்கலாம். அடுத்தது RSI பார்த்தாச்சு. VWAP லைன் இருக்குது. சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் வினோத் சார், அவர் வந்து சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறாரு. அவர் எஃப்எண்டோட யூஸ் பண்ணுறாரு. சூப்பர் ட்ரெண்ட் லைன் என்னன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி நடந்து முழுது வச்சு காமிக்கும். க்ரீன் சிக்னல் காமிக்கும். அந்த இடத்துல பை பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல ரெட் சிக்னல் காமிக்குது. இந்த இடத்துல செல் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தாலும் அதேமாதிரி அது வந்து நடந்து முடிஞ்சதை வச்சு தான் காமிக்கும். அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நீயும் உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் இண்டிகேட்டர். இது ஸ்டடி டெம்ப்ளேட்டு. இது கிளிக் கொடுத்தா பேக்கு, இதெல்லாம் போயிடுது. இது ஃபார்வேர்டு. டெலீட் பண்ணோன்னா டெலீட். இந்த வியூவே டெலீட் ஆகிடும்.
அடுத்து இது இருக்குது, இது கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஸ்டாக். இது வந்து இன்ட்ராடே பண்ணும்போது யூஸ் ஆகுது. இப்போ வந்து நிஃப்டி 50 பார்க்குறேன். நிஃப்டி 50 அதுனா ஒரு ஸ்டேட் பேங்க், நிஃப்டி 50 ஸ்டேட் பேங்க் இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது. டாப் 50 செக்டரை நிஃப்டி 50 சொல்லுவாங்க. என்எஸ்சியில் நம்பர் ஒன் ரேங்கில் இருக்கிறது ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் ஸ்டாக் எவ்வளோ இப்போ 2960. ரிலையன்ஸ் பாயிண்ட்டு 2 பாயிண்ட் இறங்குனா நிஃப்டி 50ல் 1 பாயிண்ட் இறங்கு. இது 100 பாயிண்ட் இறங்குனா நிஃப்டி 50 பாயிண்ட் இறங்கிருக்கு. அன்றைக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 500 பாயிண்ட் இறங்கிருந்துச்சு. ஆனால் நிஃப்டி 50 250 பாயிண்ட் டவுனு. இந்த 10 பாயிண்ட்ங்கிறது 10 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. கீழே சைடில் இருக்கிறது பர்சன்டேஜ். இப்போ நிஃப்டி 50க்குமே நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக் தான் இது. நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்கில் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சார்ட் எப்படி போட்டால் கரெக்டாக இருக்குது, இப்படி ஹரிசாண்டலாக போட்டால் தான் கரெக்டாக இருக்குது. இங்கே மேலே ரிலையன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் கொடுத்துட்டு இந்த சார்ட் பட்டன் கிளிக் கொடுக்கணும். ஸ்டேட் எஸ்பிஐ ஓப்பன் ஆகிடும். இல்லை நம்ம நிஃப்டி 50 பார்த்துக்கலாம். கீழே இருக்கிற நிஃப்டி 50, மேலே இருக்கிற ரிலையன்ஸு. ட்ரெண்டு ஓரளவுக்கு ஒரே மாதிரியே இருக்கா? எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸ்டேட் பேங்க் எழுதும், இது ஸ்டேட் பேங்க்கு. கீழே இருக்கிற நிஃப்டி 50 இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இருந்தது. 2 வேணா 2, 3னா 3, 4னா 4, இப்படி எல்லாமே போட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா தூக்கமாக வர மாட்டிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு சேவ் வேணால் சேவ் பண்ணிக்கலாம். செட்டிங் போனீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு நீங்கள் கலர் தனியாக பார்த்துக்கலாம். எனக்கு க்ரீன் கலர் வேண்டாம், ரெட்டு தான் வேணும், இன்னும் எல்லோ வேணும், அதுக்காக மாற்றிக்கலாம். இந்த லைனு அதெல்லாமே மாற்றிக்கலாம். இதெல்லாமே தனி டெக்னிக்கல் அனலைஸில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். உங்களுக்கு கேப்சர் வேணுமா இது? ஓகே, எனக்கு இது நார்மல் மொழியை ஒரே இதாக நான் வந்தாச்சு. இது மட்டும் எனக்கு பெரிய ஸ்க்ரீன் வேணும்னா இது கிளிக் கொடுத்தேன்னா பெரிய ஸ்க்ரீன் போயிடும். இதை 0 ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு, இந்த ஏரியா பார்த்தாச்சு. நான் எடுத்து டேஷ்போர்டு. டேஷ்போர்டுங்கிறது நேற்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களா, அது மட்டும் இது ஈக்விட்டி எவ்வளோ வச்சுருக்கீங்க. கமாடிட்டினா அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, இந்த குருட் ஆயில், குருமிளகு, அதுதான் கமாடிட்டி. அது வந்து எம்சிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எம்சிஎக்ஸ் வருமானு தெரியல. இங்கே என்எஸ்சிபிஎஸ்சின்னு இருக்கா, இந்த இடத்துல எம்சிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து கோல்டு குனியான்னு சொல்லுவாங்க. கோல்டு குனியா, கோல்டு பெட்டலு அப்படிலாம் இருக்குது. இது வந்து நம்ம கோல்டு குனியாவில் தான் வாங்கணும். எம்சிஎக்ஸ்ன்னு இருக்குது. இதுதான் கோல்டோட இது. கோல்டு வந்து இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. இது வந்து நாங்கள் எம்சிஎக்ஸ் ஆட் பண்ணால் இந்த இதில் அதே இதேமாரி ஹோட்டல்னு காமிக்கும். இது வந்து ஆப்ஷன்ஸ் பீரியடு தான். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு வரும். ஆர்டர்ஸ் நீங்கள் கடைசியாக போட ஆர்டர்ஸில் இதில் வரும். ஜிடிடி ஆர்டர்னால் இது புதுசாக 0 அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் ஆகுது. பேஸ்கெட் ஆர்டர் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்கெட் போட்டு வச்சுக்கலாம். எஸ்ஐபின்னு மியூச்சுவல் ஃபண்டு. அலர்ட்னா உங்களுக்கு அலர்ட் வேணும்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஹோல்டிங்ஸ் என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க, ஸ்டாக்ஸு, கைட் ஒன்லி, ஸ்மால் கேப்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு போடணுன்னா எதில் பார்ப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் போனால் 0 தனியாக இருக்குது, கன்சோல்னு இருக்குது. அதில் போனீங்கன்னா காயின் அது தனியாக இருக்குது. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நீ ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இதில் ஃபேமிலின்னு இருக்குது. ஃபேமிலி கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டு உங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து என் அக்கௌண்ட்டை பார்த்துக்கலாம், என் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட் பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு பர்த்டே வருது, நான் வந்து உனக்கு சேராக கிஃப்ட்டாக அனுப்பிச்சிடலாம். ஒரு 2 ஸ்டாக் அப்படி கிஃப்டாக பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேமிலி அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சா நான் உனக்கு ஸ்டாக் கிஃப்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 2 ஸ்டாக் வச்சுருக்கீங்க. எனக்கு ஒரு ஸ்டாக்கு, என் ஃப்ரெண்டு சதீஷ்க்கு ஒரு ஸ்டாக்கு நீங்கள் கிஃப்டாக பண்ணுறது கூட பண்ணலாம். சதீஷ் யாரும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இங்கே தான் பண்ணிருக்காரு. அவராக இன்னொரு வழியில் உங்களுக்கு காமிக்கும். பொசிஷன் நீங்கள் எனக்கு என்ன ட்ரேட் பண்ணுறீங்க அந்த ஸ்டாக்கில் பொசிஷனில் தெரியும்.
பிட்டுங்கிறது அதுதான் ஐபிஓ. ஐபிஓங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனோட வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஐபிஓங்கிறது சின்ன பேசிக்ஸ் தான், ஆனால் அது வந்து நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே இப்போ ரிலையன்ஸாக வச்சுக்கேன். ஐபிஓ வந்த வரதை இதுக்குள்ளேயே வந்துருக்கு. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே போடுறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஃபண்ட்ஸ், நீங்கள் இதில் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறது இது எல்லாமே வந்துடும். நோட்டிஃபிகேஷன்ஸ். இப்போ மெயினாக என்ன பார்க்கணுன்னா அனாலிட்டிக் போனால் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க எல்லாமே வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, பர்சன்ட் ஆஃப் வேல்யூ, அன்ரிலைஸ்டு ப்ராஃபிட் அண்டு நீங்கள் மாதிரி சார்ட் பை சார்ட் கொடுத்துருப்பாங்க. ட்ரீ மேப் இருக்குது, இன்சைட் இருக்குது. இப்போ நீங்கள் அசோக் லைனர் வாங்குறது ஒரு மிட் கேப் கம்பெனி. ஸ்மால் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, லார்ஜ் கேப் இருக்குது. 1 லட்சம் கோடிக்கு மேலே போனால் லார்ஜ் கேப் கம்பெனி, 100 கோடிக்கு மேலே போனால் மிட் கேப், 100 கோடிக்கு இருந்தால் ஸ்மால் கேப், இல்லை 1000 கோடிக்கு மேலே போனால் மிட் கேப், 1000 கோடிக்கு இருந்தால் ஸ்மால் கேப். நம்மளது மிட் கேப் கம்பெனி. இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதில் ஃபர்தர் வீடியோவை பார்க்கலாம். இப்போதையே எப்படி பார்க்குறது, இப்போ நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, மற்ற எல்லா டீட்டெயில் பார்க்கணுன்னா இந்த இடத்துல கன்சோல் இருக்குது. கன்சோல் கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த பேஜுக்கு தான் வரும். டேஷ்போர்டு பார்த்தாச்சு, போர்ட்ஃபோலியோ, பொசிஷன் என்ன வச்சுருக்கீங்க, ரிப்போர்ட்டு, ஃபண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஃபண்ட்ஸு, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபேமிலி அக்கௌண்ட், என்னோடய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. அடுத்து வேறு உங்களுக்கு வேறு என்ன, இதுதான் பேசிக்கு. இதுதான் அக்கௌண்ட்டை வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக் ஆட் பண்ணுறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது, அவங்க டீட்டெயில் பார்க்குறது. வேறு என்ன டவுட் இருக்கும்? எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஆப்ஷன் இன்னும் பார்க்கல. இது நம்ம ப்ரொஃபைல் செட்டிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வித் சார்ட்டு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ட்ரேடிங் வித் சார்ட்டு தான் பண்ணுவேன். இப்போ சார்ட் ஐக்கியம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சார்ட் பிடிக்கும். சார்ட் ஐக்கியங்கிறது இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே இருக்குது. அதே செட்டிங்ஸ் போய்க்கிறீங்க. எனக்கு வந்து நான் ட்ரேடிங் வியூ சார்ட்டு. இப்போ சார்ட் பார்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் இருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கா, இந்த சார்ட் எங்கேருந்துன்னா ட்ரேடிங் வியூவிலேருந்து இவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அந்த ஏபிஐ கால் பண்ணி இங்கே வருது. ஓகே. கன்சோல் இப்போ தான் பார்த்தோம். காயின்ங்கிறது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் எவ்வளோ அது நீங்கள் இது மூலியமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க கரண்ட்டாக எல்லாமே இதில் காமிக்கும். ஓகே. நீங்கள் எது இப்போதைக்கு எது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணல, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, யார் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் வரீங்களோ வரலையோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் போடுங்க. ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் போடுங்க, ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே வரணும். இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே வரக்கூடாது. எதனால் எப்படி சொல்கிறேன்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டரில் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலி பாருங்கள், அதுக்கப்புறம் ஸ்டாக்கில் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு 10 லட்சம் ஹாஸ்பிட்டல்ஸில் வருது, என்ன பண்ணுவீங்க? அது காசு இருக்காது. அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் 5 லட்சம் 10 லட்சம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துடும். ஓகே. ஏதாச்சும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் யாராச்சும் ஒரு நாள் தவறிட்டாங்கன்னா அது திடீர்னு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருப்பீங்க, அது வந்து 1 crore வருது, 50 lakh வருது, அதுக்கு பேக்கேஜ் நீங்கள் போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்க. அதுக்குள்ளே ஸ்டாக் மார்க்கெட்லேயே வராதிங்க. இது வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா என் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இருக்கார், அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அப்புறம் நான் பிஆர் சுந்தர் வீடியோ ரெகுலராக பார்ப்பேன். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். பிஆர் சுந்தர் நம்ம தமிழ் டீச்சர் தான், வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். மெயினாக நீங்கள் இன்சூரன்ஸ் போடுங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் போடுங்க, ஃபேமிலி இன்சூரன்ஸ், லைஃப்பை பாருங்கள். அதுக்கப்புறம் தான் இங்கேயே வரணும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ இது எல்லாமே முடிஞ்சது. உங்களுக்கு ஓகே தானே? இதே பேசிக்காக 0 தான். ஓகே ஓகே கைஸ், இன்னி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ.